எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னியோட 58 டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. என்னோட சேனலை முன்னைப்பட்டு யோசி திங்கப்போடு வெர்செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான பதிவு என்னன்னா டைம் ரிமைண்டர், அதாவது மீதமுள்ள நேரம். அவங்களுக்கு இப்போ 12 ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க, 8 ஹவர்ஸ் 6 ஹவர்ஸ் அது எதாவது வந்து பார்த்திங்கன்னா மீதமுள்ள நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கப்பட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள். மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? தென் மெடிடேஷன் பண்ணும்போது பீஸ்ஃபுல்லான இடத்த தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள். உங்களை நீங்களே செதுக்கி சிற்பமாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு கிடைக்கும். பிலீவ், நம்பிக்கையாக இருங்க ப்ளீஸ். இது உண்மை. மெடிடேஷன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 4 o'clock வந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் நேரம்னு அந்த நேரத்தில் எந்திரிச்சு கஷ்டம்தான். எந்திரிச்சு படிக்கிறவங்களுக்கு ஞாபக சக்தின்றது கிடைக்கும்ன்றது உண்மை. ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமிங்கில் எழுந்திரிச்சு நீங்கள் படிச்சிங்கன்னா ஞாபகம் அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ சில பேர் வந்து நைட் டைம் வந்து படிப்பாங்க, சில பேர் வந்து ஏர்லி மார்னிங் படிப்பாங்க. இந்த மார்னிங் டைம் நீங்கள் மட்டும் படித்து பாருங்கள், நல்ல ஒரு ஞாபக சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும். ஏன் வந்து இந்த பதிவு சொல்கிறேன்னா, அந்த டைமில் அப்படியே சத்தமே இல்லாமல் நாய்ஸே இல்லாமல் சமநிலையில் நாம் இருப்போம். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? ஸோ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். நாய்ஸ், சத்தம் இல்லாத ஒரு இடத்துல நம்ம மெடிடேஷன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். சின்னதாக ஒரு கொலுசு சத்தம் கூட உங்களுக்கு கேட்கக்கூடாது. இந்த கிளாக் சத்தம், நீங்கள் பவர் கட் ஆகிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா நம்ம வால் கிளாக் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு டிக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். அப்புறம் யாராவது டோரை ஓப்பன் பண்ணுறது டொக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும். இங்கே சத்தம் கூட இருக்காதுங்க. உண்மையிலுமே மைண்டு ரிலாக்ஸாக நீங்கள் இன்ட்ரெஸ்டோடு லவ் பண்ணி படிக்கணும். ஹார்ட்லி இன்வைட்டட். வீட்டுக்கே ஒருத்தவங்க வராங்கன்னா வாங்க 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 வாங்க, அந்த ஒரு ஹார்ட்லி இன்வைட்டட். வாங்க, எப்போ வந்தீங்க அப்படி நான் கேட்குறதா இன்வைட்டடு? அதே மாதிரி தாங்க ஹார்ட்லி இன்வைட்டட்ன்ற மாதிரி ஹார்ட்லி வெல்கம். எஜுகேஷன் படிக்கணுன்னா மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். மெடிடேஷன் பண்ணணும். தரவு பண்ணிவிட்டு அந்த 10 செகண்ட் தினமும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். நாம் 2 மணி நேரம் படிக்கலாம், 1 மணி நேரம் படிக்கலாம். ஆனால் இன்ட்ரெஸ்டோடு லவ் பண்ணி புரிதலோடு படித்தோன்னா, அண்டர்ஸ்டாண்டிங்கோடு படித்தோன்னா சீக்கிரம் நமக்கு ஏறிடும். இல்லைனா ஸ்லோ பை ஸ்லோவாக நாமளும் உட்காந்து புக்கை வச்சுக்கின்னு படிக்கிறேன்ட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கறதில்ல. அதுக்காக தான் சொல்கிறேன். 1 hour படித்தாலும் நல்லா கிளியராக, நீட் அண்ட் கிளியராக வந்து ஞாபக சக்தியோட புரிதலோட இன்ட்ரெஸ்டோட லவ் பண்ணி வெல்கம் பண்ணி நாம் படிக்கணும், சரிங்களா? முதல் நாள் கஷ்டமாக இருக்கும், 2வது நாள் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணும், 3வது நாள் ஓகே வித் அப்படின்னு சொல்லுவோம், 4வது நாள் இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம் கேரி ஆன், 5வது நாள். ஸோ டே பை டே நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது ஒரு விஷயத்த கண்டிப்பாக ஆக்டிவாக இருப்பீங்க. உங்களை நீங்களே யோசிப்பீங்க, ஆஹா நம்மளா இப்படி படிக்கிறோம், சூப்பர் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸ் எஜுகேஷன், அது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வாட் எவர் யாராக இருந்தாலும் சரி, ஏஜ் லிமிட்டே கிடையாதுங்க. எந்த ஏஜில் கூட நாம் சரித்திரம் படைக்கலாம். ஸோ ஒரு கிராண்ட் மதர் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்க சரிங்களா, ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து ஓட்டியிருக்காங்க. கண்ட்ரீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஓட்டியிருக்காங்க தெரியுங்களா. எந்த வயசில் அவங்களுடைய ஆசையை வந்து
பூர்த்தி செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஏஜ் வந்து ஒரு தடை கிடையாது, உங்களால் முடியும். யூ கேன் டூ வெல். உன்னால் முடியும், உங்களால் முடியும். அச்சீவ். சரிங்களா? உன்னை பற்றி யோசித்தீங்க about yourself. நீங்கள் மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணி ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? டைம் ரிமைண்டர், அதாவது மீதமுள்ள நேரத்தில் இந்த விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்க மாட்டிங்களா ஒரு நாளைக்கு? இந்த மீதமுள்ள நேரத்தில் நீங்கள் சின்னதாக இதை ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து இதுக்குரிய மாற்றம் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கொடுத்த ஐடியா ஓகே வித் மீ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். See you later guys. உங்கள் சுகன்யா. அப்பப்போ கொஞ்சம் சிரிங்க, ஹெல்த்துக்கு நல்லது.